ஈஸ்வரி சாவித்திரி முகத்துல கரிய பூசி தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி எப்படியாவது வெடியில சிக்கி செத்து போகட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இங்க போஸ் அந்த பட்டாசுக்குள்ள பட்டாசையும் கொளுத்தி போட அந்த பட்டாசும் வெடிக்க ஆரம்பிக்குது. இங்க தமிழ்ச்செல்வி அது உள்ள கைவிட்ட நேரம் பட்டாசு வெடிக்க அங்கேயே பட்டாசு தாக்கி தமிழ்ச்செல்வி மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தானோ, ஐயோ அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி கத்திக்கிட்டு ஓடி போக, தானோ கத்திக்கிட்டே ஓடுறத திரும்பி பார்த்த கருப்பு தமிழ்ச்செல்வி அங்க நெருப்புல அடிபட்டு மயங்கி கிடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த கருப்பு பயங்கரமா அங்கேயே கத்த ஆரம்பிக்கிறாரு. தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கிட்ட போக பார்த்தாலும் அங்க பட்டாசுகள் நிறைய வெடிக்கிற சத்தம் கேட்க இன்னொரு பக்கம் இது மாடியில் நின்றுகிட்டு இருக்க அங்க சேதுவுக்கோ சத்தம் கேட்டு எட்டி பார்க்க தமிழ்ச்செல்வி இங்க வெடி விபத்துல சிக்கி இருக்கிறத பார்த்ததும் ஒரு கம்பளை எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே மேல இருந்து கீழே குதிச்சு தமிழ்ச்செல்வியோட சுத்தி அப்படியே உருண்டு போய் அங்க தமிழ்ச்செல்வியையும் காப்பாத்திடுறாரு. இன்னொரு பக்கம் பயங்கர சத்தம் கேட்டு ராஜாங்கம் அப்பத்தா மோகனானு எல்லாருமே வெளியே வராங்க. மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த இங்க போஸ் ஈஸ்வரி கிட்ட, அம்மா அவ செத்தால? ஆமாண்டா, எனக்குமே அதான் தோணுது. ஒரு வேளை பட்டாசு வெடிச்சு அங்கேயே செத்து இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இந்த சேது வந்து காப்பாத்திட்டானே. இல்லம்மா, அவ செத்து போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எழுப்ப பாரு, அப்படியே மயங்கி கிடக்கிறா. செத்து போயிட்டா நமக்கு சந்தோஷம்தான். விடு, வா, நாம இங்க மறைஞ்சிருந்தா கண்டிப்பா இருக்கவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை அழைச்சிக்கிட்டு போஸும் சித்ராவும் எப்பவும் போல சாதாரணமா அங்க பதறி போய் ஓடி வராங்க. போஸ் கத்திக்கிட்டே, தமிழ் தமிழ் என்னாச்சு? சேது என்னாச்சு தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் இங்க போஸ் கேட்க, உடனே அங்க இருந்த கருப்பு, தமிழ்ச்செல்வி பட்டாசு எடுக்கிறதுக்காக பட்டாசு பாக்ஸு கிட்ட போச்சு. திடீர்னு எல்லாமே தீ பத்திக்கிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படின்னு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் ராஜாங்கமும் அப்பாத்தாவும், ஏய் சேது, இன்னமும் எதுக்காகடா வயிற்று புள்ளக்காரியை இப்படியே படுக்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? முதல்ல தூக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். பாவம், வயிற்றுல புள்ளைய வேற சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா சொல்ல, சேதுவோ தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு சேது தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல தமிழ்ச்செல்வியை செக் பண்ண டாக்டருமே வெளியே வந்து, தமிழ்ச்செல்விக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஆனா அங்கங்க சின்ன சின்ன தீக்காயங்கள் பட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் இனிமே கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. இந்த சமயத்துல கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க டேப்லெட்டை ரெகுலராக எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, அங்கே இருந்தவங்களுக்குமே கொஞ்சம் நிம்மதியாகுது. தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வி இங்கே தோட்டத்து வீட்டுக்கு போக, அங்கே இருந்த அப்பத்தாவோ, ஏயா சேது, இப்படி ஒரு பெரிய காயம் பட்டிருக்கு. பாவம், யார் கண்ணு பட்டுதோ. இங்கே பாரு, தமிழ்ச்செல்வியை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாயா? அங்கே இருந்து தனியாக அவள் எவ்வளவுதான் கஷ்டப்படுவா. கொஞ்சம் உடம்பு சரியாகிற வரைக்கும் நாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, நீ ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஆமா சேது, தமிழ்ச்செல்வி கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டிலே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அப்படின்னு ராஜாங்க சொன்னாலும், இங்க தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, இல்லை மாமா, அப்பத்தா, நான் தோட்டத்து வீட்டுக்கே போறேன். அங்க தனா இருக்கா, அவ என்னை பார்த்துப்பா. அதுக்கப்புறம் எனக்கு எதனா ஒன்றுனா நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்களா என்ன? சொல்கிறத கேளுங்க அம்மாச்சி, நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி பிடிவாதமாக சொல்ல, அப்பத்தாவோ சரின்னு சொல்லிட தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு சேது மெதுவாக அங்கே தோட்டத்தோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. மறுநாள் எப்பவும் போல் எல்லாருமே இங்கே வீட்டுக்குள்ளே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அங்கே வந்து சேதுவோ, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆ சொல்லுப்பா சேது. அப்பா, நேற்று அந்த பட்டாசு வெடி விபத்து நடந்ததில்ல, அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குப்பா. ஏன்பா, அது யதார்த்தமாக நடந்தது தானே? கருப்பு கூட அங்கே தானே இருந்தான். ஏயா கருப்பு, நீ சொல்லு, அது யதார்த்தமாக நடந்ததா இல்லை யாராவது ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்து ராஜாங்கம் கேட்க, இல்லை மாமா, நான் மட்டும்தான் இருந்தேன். தனம் இருந்தது, அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்தது. நான் தான் சொன்னேன், வெடி அந்த பாக்ஸில் இருக்க, போய் எடுத்துக்கிட்டு வான்னு. போன கொஞ்ச நேரத்தில் வெடி அங்கே ஏற்கனவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு பாவம் பார்க்காம போய் கையை வச்சுட்டா. மற்றபடி அந்த இடத்துல யாரும் இல்லையே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல, அப்புறம் என்னைய சேது, அதான் அந்த இடத்துல இருந்த கருப்பே சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறம் எதுக்காக இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்க? விட்டுடு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, இல்லைப்பா,
போன வருஷம் தீபாவளிக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு, இந்த வருஷம் தீபாவளிக்கும் இதே மாதிரி தான் ஆச்சு. அதுக்காக இதை எப்படி சும்மா விட்டுட்டு போக முடியும்? இல்லைப்பா, இதில் யாரும் ஏதோ சதி வேலை பண்ணியிருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது போஸை பார்த்து ஒரு பார்வையாக பேச அங்கே இருந்த ஈஸ்வரியோ, என்ன சேது உன் பார்வையே சரியில்லை, என்னமோ என் பிள்ளைய பார்த்து ஒரு மாதிரி சந்தேகமாக பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன சொல்ல வர? அப்போ என் புள்ள போஸு தான் தமிழ்ச்செல்வி வெடி விபத்தில் அடிபட்டதுக்கு காரணம்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சேதுவை பார்த்து கேட்க, உடனே சேது இருந்துக்கிட்டு, சித்தி அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வரல, ஆனால் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சந்தேகத்தோட சேது சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஏயா ராஜாங்கம், எனக்கு என்னமோ சேது சொல்கிறதும் சரின்னு தான் படுது. அது எப்படியா? போன வருஷம் தீபாவளிக்கும் இதே மாதிரியாச்சு, இந்த வருஷம் தீபாவளிக்கும் இதே போலாச்சு, இதை எப்படி நாம் சும்மா விட முடியும்? சேது, உனக்கு என்ன சந்தேகமோ அதை நீ எப்படி சரி பண்ணணுமோ பண்ணு, உண்மையான குற்றவாளியே நீ இங்கே கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, நீ ராஜாங்க இருந்துக்கிட்டு, அம்மா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எப்படி சேது குற்றவாளியை கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, ஏன்பா நம்ம வீட்டில் தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா கண்டிப்பாக யார் என்ன சதி வேலை பண்ணியிருக்கா, இல்லை இது யதார்த்தமாக நடந்த விபத்தான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, இதை கேட்டதும் ஈஸ்வரி, சித்ரா, போஸுன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. உடனே ஈஸ்வரி எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி எடுத்து இங்கே சேதுக்கிட்ட, சேது நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவ திமிர் எடுத்து போய் பட்டாசு வெடிக்குதா இல்லையான்னு பார்க்காமலே கையை வச்சுட்டா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது? நீ தேவையில்லாத காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க, அவளை தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டல, ஒதுங்கி போகிறத விட்டுட்டு என்னமோ சிஐடி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி இங்கே சேதுவை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஏய் ஈஸ்வரி, வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருக்கியா இல்லையா? அவன் பொண்டாட்டி எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவள் வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி நெருப்பில் அடிபட்டு கிடக்கிறா, அவனுக்கு மனசு எப்படி வலிக்கும்? அதனால தான் அவன் யார் தான் இப்படி பண்ணதுன்னு பார்க்கலான்னு அவன் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னடி, உன் புள்ள தப்பு பண்ணலைல்ல, நீ தப்பு பண்ணலைல்ல, வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. சேது நீ பண்ணுறத பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, இங்கே சேதுவோ, மாமா கொஞ்சம் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை அழைச்சிக்கிட்டு சேது நேராக சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போன கொஞ்ச நேரத்தில் சேது அந்த சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த நேரம் போஸு அங்கே தமிழ்ச்செல்வி அடிபட்டு சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாசு பாக்ஸில் பட்டாசை கொளுத்தி போடுறதையும் இங்கே சேது பார்த்துடுறாரு. இதை பார்த்ததும் பக்கத்தில் இருந்த கருப்போ, மாப்பிள்ளை நீ சொன்னது சரிதான் மாப்பிள்ளை, தமிழ்ச்செல்வி சாதாரணமாக அடிப்படலை, அந்த கேடு கெட்ட போஸ் தான் மறுபடியும் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கான், அப்போது போன வருஷமும் இப்படி தான் அவன் பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதிர்ச்சியோட கருப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, மாமா எனக்கு அதே சந்தேகம் தான் மாமா, அவனை தான் இந்த வேலையை பண்ணியிருப்பான், இப்போது தமிழ்ச்செல்வி இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ராஸ்கல் தான், இதில் சித்தி வேற அவனுக்கு சப்போர்ட் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சே, முதல்ல இவன் நல்லவன் சொல்லிட்டு அப்பா வீட்டுக்குள்ளேயே விட்டு இருக்கக்கூடாது, இவனை இப்போவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு அடித்து துரத்தணும், வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு நேராக இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட வராரு சேது. அப்பா அப்பா எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு சேது ரொம்ப கோவத்தோட வீட்டுக்குள்ளே வர, அங்கே இருந்த அப்பத்தாவோ, ஏன் சேது என்னையாச்சு? அப்பத்தா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணும்னு நினச்சே இந்த வீட்டில் இருக்க ஒரு ஆள் தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான், பாவம் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்திக்கிட்டு இருக்க, அந்த நேரம் சத்தம் கேட்டு எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்ததும் இங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு, வாய சேது என்னையாச்சு, எதுக்காக இப்படி பதறி போய் கத்திக்கிட்டு இருக்க? அப்பா நான் சொல்லியிருந்தேன்ல, போன வருஷம் தீபாவளிக்கும் யாரும் சதி வேலை பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் தீபாவளிக்கும் அதே மாதிரி யாரும் சதி வேலை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, வேற யாரும் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கானே இந்த ராஸ்கல், இந்த போஸ் தான் இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வந்த சிசிடிவி கேமராவை இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட போட்டு காட்ட, அதை பார்த்ததும் இங்கே ராஜாங்கத்துக்கு அப்பத்தாவுக்குன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்ததும் அங்கே இருந்த சன்னாசிக்கோ பயங்கர கோவம் வந்து, அண்ணே இதுக்கு தான் சொன்னேன், இவனை எதுக்காக வீட்டுக்குள்ளே மறுபடியும் விட்டீங்கன்னு, பாருங்க இவன்லாம் திருந்தவே மாட்டானே, இவன் எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டான், அடுத்தவங்களோட உயிரை எடுக்கணும், அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு இப்படியே கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான், இவனை எல்லாம் இதுக்கப்புறமும் வீட்டுக்குள்ளே சேர்க்கவே கூடாது, முதல்ல இவனை அடித்து வெளியே துரத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு
இங்க சன்னாசி சொல்ல ராஜாங்கத்துக்கோ பயங்கர கோவம் வந்து, நீ திருந்திட்டேன்னு சொல்லி தானே உன்னை நம்பி உன் அம்மா சொன்னாங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள விட்டேன். கடைசியில பார்த்தா இப்படி தமிழ்ச்செல்வியோட உயிரில விளையாடி இருக்கியே, நீ எல்லாம் மனுஷன் தானா? இங்க இருந்து முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சாட்டியை எடுத்து பயங்கரமா போஸ அடி வெளுத்துவாங்க. உடனே ஈஸ்வரி, மாமா மன்னிச்சிடுங்க மாமா, அவன் ஏதோ தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டான், அவன் இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோட காலை பிடிச்சி கெஞ்சி பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த அப்பத்தா, அடியே கேடு கெட்டவளே, உன்ன மாதிரியே உன் புள்ளைய வளர்த்து வச்சிருக்க பாரு, பாவம் கர்ப்பமாயிருக்கா தமிழ்ச்செல்வி, ஏது இருக்க வச்சு அவளை உயிரோட நல்லபடியா காப்பாத்தியாச்சு. அப்படி இல்லைன்னா அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு என்ன ஆகியிருக்கும்? ச்சே, நீங்கெல்லாம் மனுஷங்க தானா? ஏயா ராஜாங்கம், இதுக்கு மேல பொறுமையா இருக்க வேணாயா? இந்த கேடுகட்ட நாயே முதல்ல வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்து. எப்பேற்பட்ட கேடுகட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கோபத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் போடா எழுந்து வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் இங்க போஸ் அடி வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாரு.